என்னோட சேலரி வந்துட்டு நான் எஸ்சி மெயின் ஃபர்ஸ்ட்ல இன்சார்ஜா இருக்கேன். என்னோட சேலரி வந்து 15 தான். என் கூட இருக்கிற பசங்க எல்லாருமே லோ பர்சன்ட் தான், அதாவது ஏழைங்க தான். ஏழையில இருந்து கொண்டு வரவங்க தான். அவங்க வந்து ஒரு ஹீட்டர் போடுறதுக்கு ஒரு அயன் பாக்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்களா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு அவங்க ஹீட்டர் போடுறதுனா ஏதாவது எமர்ஜென்சி ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஹீட்டர் நார்மலா ஒரு ஹீட்டர் யூஸ் பண்றதுனாலும் உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுடு தண்ணி போடுறேன், அயன் பாக்ஸ் யூஸ் பண்றேன், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதலமைச்சர் ஐயாவுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன், இந்த இதை மட்டும் எப்படியாவது கம்மி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். போராட்டம் தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு எல்லாமே அதுல இருக்கு சார். தமிழ்நாடு ஐடி விடுதியாளர் சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எதற்கான போராட்டம்னா, விடுதிகளில் தங்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு கமர்ஷியல் டாரிஃப்ல இருக்கிறதுனால அவங்க மிகப்பெரிய தொகையை அளிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா எல்லாம் ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள், கிராமப்புறத்துல வந்திருக்கிற பிள்ளைங்க, ஒரு 12,000 13,000 வாங்குற சம்பளம் வாங்குற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு 6,000 ரூபாய் பில்டிங்க்கு வாடகை கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கும் தங்குறதுக்கும் கொடுத்துட்டு தனியா வந்து ஒரு 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வந்து இபி கட்டுறது பெரிய சுமையா இருக்குது. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் ஹாஸ்டல்ல தங்குறாங்க. அவங்க பெத்தவங்க தான் வந்து அவங்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஏழை வீட்டு பிள்ளைங்க, கூலித்தேலை வீட்டு பிள்ளைங்க எல்லாம் அவங்களுக்கு நிறைய பேர் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. கல்லூரி மாணவர்களாகவும் இன்ஸ்டியூட்ல படிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கமர்ஷியல் இருக்கிறதுனால 1000 ரூபாய் வரைக்கும் இபி கட்ட வேண்டியது இருக்கு. மின்சாரத்திற்கு இல்லாமல் டொமஸ்டிக் டாரிஃபாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றி தர வேண்டும் என்ற இந்த கோரிக்கை. இரண்டாவது, சொத்து வரிகளை கமர்ஷியலாக இல்லாமல் டொமஸ்டிக்கா மாற்றணும். விடுதி உரிமையாளர்களுக்கெல்லாம் வரக்கூடிய முகவரி இல்லாத கடிதங்களை நிறுத்தப்பட வேண்டும். அதுமல்லாமல் குடிநீர் வரியை கமர்ஷியலாக இல்லாமல் டொமஸ்டிக்காக மாற்றப்பட வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் மரபிற்கும் குடும்ப உறவு முறைகளையும் குழி தோண்டி புதைக்கின்ற கார்ப்பரேட் நிறுவனங்களால் நடத்தப்படக்கூடிய போலி எனப்படும் இருபாலர் தங்கும் விடுதிகள், ஆணும் பெண்ணும் இணைந்து மாத கணக்கில் வருட கணக்கில் ஒரே அறையில் தங்கக்கூடிய விடுதிகள், எந்த சட்டமும் எந்த வரைமுறையும் இல்லாமல் நடக்கின்ற அந்த போலி விடுதிகளை தடை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மின் கட்டணத்தை மாற்றுங்கள்.